இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸில் உள்ள லீடிங் கேஸ். இந்த கேஸோட நேம் விஷாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கும் சம்மந்தப்பட்ட பர்சனை பனிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு இன்டர்னல் கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இந்த கைட்லைன்ஸ் வந்தது 1997 உள்ள விஷாகா கைட்லைன்ஸ் மூலமாக தான் வந்துச்சு. இந்த கைட்லைன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணோட போராட்டம் பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த கேஸில் பன்வாரி தேவி அப்படின்ற ஒருத்தவங்க ராஜஸ்தானில் உமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த ப்ராஜெக்டோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சைல்ட் மேரேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து அப்பர் கஸ்ட் ஃபேமிலி, இதில் ஒரு பிறந்த குழந்தைய வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்காங்க. ஸோ பன்வாரி தேவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலிகிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து அதை கேட்கல. உடனே அந்த ஃபேமிலி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு 5 பேர் சேர்ந்து பன்வாரி தேவி அப்போ வந்து ஒரு வயலில் இருந்து வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அந்த பன்வாரி தேவியை அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு 5 பேர் சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி குரூப்பாக ரேப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பன்வாரி தேவி இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலை. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயும் அது ரேப்புன்னு வரல. ஆனாலும் பன்வாரி தேவி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இவங்க இப்படி கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அங்குள்ள ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் முன்னே ஒரு ரேப் நடக்கிறது வந்து அது பாசிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 5 பேர் சேர்ந்து அந்த பன்வாரி தேவியை ரேப் பண்ணுறது, அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து பிராமின். இந்த பிராமின் வந்து இப்படி லோயர் காஸ்ட் ஃபேமிலி வந்து இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த 5 பேரும் நிரபராதின்னு சொல்லி வெளியே வந்துருந்தாங்க. இதுக்கு அப்புறம் பன்வாரி தேவிக்கு ஆதரவாக நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எப்படி இப்படி நடக்கும்னு நிறைய உமன் ஆக்ட் வச்சுருப்பாங்களே, அதில் ஒருத்தவங்க ஒரு பில் ஃபைல் பண்ணுறாங்க. பில் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ நிறைய உமன் ஆக்ட்ரைசர்ஸோட நேம் தான் விஷாகா. இதை வச்சு தான் விஷாகா அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நேம் வந்து வந்துச்சு. இதுதான் கேஸோட ஃபேக்ட். இந்த பில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆர்டிகல் 14, 15, 19, 21 கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த கேஸில் இருந்து தான் சுப்ரீம் கோர்ட் சில கைட்லைன்ஸை கொண்டு வந்தாங்க. அதில் சில கைட்லைன்ஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பெண் வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல அதனால அவங்க ஏதாவது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு முதலாளி தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற கைட்லைன்ஸை இந்த கேஸ் மூலமாக கொண்டு வந்தாங்க.